உனக்கு எந்த தேவதையை கூப்பிடணும்னாலும் அக்னி வழியா தான் கூப்பிடணும். அதனாலதான் பிறந்தத்திலேருந்து கடைசி வரையில் அக்னி சம்பந்தம். எந்த தேவதைகளை அக்னி வழியாக அவன் ஆராதனை பண்றானோ அந்த அக்னியை உதாசீனப்படுத்தும். அவர்கள் மூர்த்தியை பகவானை எங்க பார்க்கிறான்னா அவருடைய ஹிருதயத்திலேயே பார்க்கிறான். ஈ எறும்புலேருந்து நாய் நரியிலேருந்து புழுப்பூச்சியிலேருந்து எல்லாத்துலேயும் விரோதியா இருந்தா கூட துவேஷம் கிடையாது. ஏன் கிடையாது? நட்ட கல்லும் பேசுமோ. நீ ஒரு கருங்கல்ல தானே கோவில்ல வச்சிருக்க, அது பேசுமான்னு கேட்கிறேன். அக்னோதிஷ்டதி விப்ராணாம் ஹிருதிஷ்டதி யோகினா பிரதிமா ஸ்வப்ரபுத்தி அப்பிரபுத்தானாம் சர்வத்திர சமதரிசினா. எந்தெந்த இடத்துல பகவானை யார் யார் எப்படி பார்க்கறான்னு சொல்ற ஸ்லோகம். ஒரு பிராமண குலத்தில் இருந்து வேதாத்தியனம் பண்ணின ஒரு பிராமணனுக்கு பகவான் எங்க இருக்காருன்னா அக்னியில இருக்கு. அக்னிமுகாவி சர்வா தேவதா அப்படின்னு வேதமும் ஸ்ருதியும் சொல்றது. உனக்கு எந்த தேவதையை கூப்பிடணும்னாலும் அக்னி வழியா தான் கூப்பிடணும். மகா கணபதினாலும் அந்த அக்னியில மகா கணபதி ஆவாகும். சுதர்சன மூர்த்தியா இருந்தாலும் அக்னியில ஆவாகும். அம்பாளா இருந்தாலும் அக்னியில. எந்த மூர்த்தி ஆனாலும் அவர்களை அந்த அந்த மூர்த்தியை அக்னியில வழிபடுவது அப்படிங்கிறது அக்னோதிஷ்டதி விப்ராணம். அது அக்னியில தான் இருக்கா வேத வித்துக்களுக்கு, பிராமணாளுக்கு. அதனால தான் பிறந்தத்திலேருந்து கடைசி வரையில் அக்னி சம்பந்தம் உண்டு. அக்னி இல்லாமல் எந்த காரியமும் கிடையாது. அப்படி அக்னி வழியாக தான் சகல தேவதைகளையும் நாம் வழிபட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுனால அந்த அக்னியை தூஷிக்க கூடாது. யார் பண்ணினாலுமே தப்பு தான்னாலும் ஒரு பிராமணன் சிகரெட்டு குடிச்சா ரொம்ப தப்பு. சிகரெட்டு யார் குடிச்சாலும் தப்பு. பிராமணன் சிகரெட்டு குடிச்சா ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா அவன் எந்த தேவதைகளை அக்னி வழியாக அவன் ஆராதனை பண்றானோ அந்த அக்னியை உதாசீனப்படுத்த எச்சல் பண்ற. அக்னோதிஷ்டதி விப்ராணம். யோகிகள்லாம் எப்படின்னா அவ கோவில் குளம்னு சுத்தவே மாட்டான். ஏன்னா என்ன வேணும்னாலும் கண்ணை மூடினா ஹிருதயத்தில் இருக்கு. ஹிருதிஷ்டதி யோகினா. அவர்கள் மூர்த்தியை பகவானை எங்க பார்க்கிறான்னா அவருடைய ஹிருதயத்திலேயே பார்க்கிறான். ஞானிகள் எங்க பகவானை பார்க்கிறா அப்படின்னா அவ கோவில்ல பார்க்கல, சர்வத்திர சமதரிசனம். ஈ எறும்புலேருந்து நாய் நரியிலேருந்து புழுப்பூச்சியிலேருந்து எல்லாத்துலேயும் உள்ள இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை பிரம்மத்தை தரிசனம் பண்ணிடுவா. அதனால தானே மகான்களுக்கு ஞானிகளுக்கு வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது. விரோதியா இருந்தா கூட துவேஷம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவ உள்ள இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ற. அனுசந்தானம் இல்லை, அனுபவிக்கிறார். சாமானிய ஜனங்களுக்கு பகவான் எங்க இருக்கார்? சாமானிய லோகாயுதமாக ஈடுபட்டிருக்கிற ஜனங்களுக்கு பகவான் எங்க இருக்கார்? வேத வித்துகளுக்கு அக்னியில் இருக்கார், யோகிகளுக்கு ஹிருதயத்தில் இருக்கார், ஞானிகளுக்கு எல்லாம் நீக்கமர இருக்கார். அஜ்ஞானிகளான ஜனங்களுக்கு பகவான் எங்க இருக்காருன்னா கோவில்ல தான் இருக்கார். பிரதிமா ஸ்வப்ரபுத்தான. நமக்கு அக்னி வழியா ஆராதிக்கிறதுக்கு ஒரு சக்தியும் இல்லை. யமனியமாதி அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணி ஹிருதயத்தில் அனுபவிக்கிறதுக்கும் தெம்பு இல்லை. எங்கும் நீக்கமர பார்க்கறதுக்கு உள்ள ஞானமும் இல்லை. இப்போ பகவான் எங்க இருக்கார்? கோவில்ல தான் இருக்கார். அதனால தான் ரொம்ப மேலே போன மகான்கள்லாம் சொல்லுவார் நட்டகல்லும் பேசுமோ அப்படிங்கிற திருமூலர்.
நட்ட கல்லும் பேசுமோ, நீ ஒரு கருங்கல்ல தானடா கோவிலில் வச்சிருக்க, அது பேசுமான்னு கேட்குற. ஏன்னா நாதன் உள்ளிருக்கையில் உங்ககிட்ட என்ன இருக்கான் அவன், ஏன் இருக்கிற இடத்தை விட்டுட்டு கல்லில் தேடுற அப்படிங்கிறார் திருமூலர். அது நாஸ்திகவாதம் மாதிரி இருக்கும், அது அனுபவம் அவருக்கு அனுபவம். நமக்கு எப்படி இருக்குன்னா, கோவிலுக்கு போனாதான் சுவாமி. இப்போ லோக ரீதியாக என்ன, நான் இந்த ஸ்லோகம் வந்து பிரமாணமான ஸ்லோகம். இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் ஏதோ சமீபத்தில் யாரோ எழுதின ஸ்லோகம் இல்லை, பிரமாணமான ஸ்லோகம். இன்னென்ன இடத்துல இன்னென்ன பேர் பகவானை தரிசனம் பண்ணுறான்னு சொல்கிறது பிரமாணமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலேயே அஞ்ஞானிகளுக்கு கோவில்ங்கிறார். ஆனால் பக்த விஜயத்தில் வரக்கூடிய இத்தனை சாதுக்களும் என்ன பண்ணினா தெரியுமோ, அதை பிரேக் பண்ற. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.